ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு பரிசுத்த பைபிளிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 11:28 வசனங்களில் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு வருத்தம்னா ஒரு மனிதனிடம் கேட்டோம் என்று சொன்னால் எவ்வளவோ சொல்லுவார்கள். நல்ல வருமானம் இல்லாதது வருத்தம், என் மகனுக்கு ஒரு திருமணமாகவில்லையே என்பது ஒரு வருத்தம், எவ்வளவோ வருத்தங்கள் உண்டு. இந்த நோய் என்னிடத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறது, இதை குணப்படுத்த முடியவில்லை என்பது நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்பது வருத்தமாக இருக்கும். இப்படி மனிதர்கள் மத்தியில் எவ்வளவோ வருத்தங்கள் உண்டு. பேசுகிற எனக்கும் நிறைய வருத்தங்கள் உண்டு. ஆனால் இந்த வருத்தத்திலிருந்து விடுதலை கொடுப்பது மனுஷனால் முடியாத காரியம். சில காரியங்கள் முடியலாம், ஆனால் முடியாத காரியத்தை எந்த மனிதனும் அதை நிறைவு செய்யவே முடியாது. அது கர்த்தரால் மட்டும்தான் அதை நிறைவு செய்ய முடியும். இன்றைக்கி பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது அப்படின்னு என்பவர்களுக்கு கூட வருத்தங்கள் இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே அப்படின்னு என்பது ஒரு வருத்தமாக இருக்கும், ஒரு சுமையாக இருக்கும். ஆனால் அவைகளிலிருந்து தேவன் விடுதலை தருகிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நிச்சயம் நமக்கு விடுதலை கொடுக்கும். எப்படி என்பதே என்று கேட்டால், பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சத்தம் பெண்மானை ஈனச் செய்தது, அவருடைய வார்த்தை இறந்து போன லாசரை உயிரோடு எழுப்பினது, அவருடைய வார்த்தை செங்கடலை இரண்டாய் பிளந்தது. இப்படி அவருடைய வார்த்தை குருடரின் கண்களை திறந்தது, முடவரை நடக்க செய்தது, பிசாசை துரத்தியது. அப்போ தேவனிடத்தில் கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, என் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுங்க, நல்ல மணப்பெண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடும். நாம் கேட்கணும். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நம் பாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். நம் சுமையிலிருந்து விடுதலை கொடுப்பார். நான் உங்களுக்கு உதாரணமாக ஒரு சிறு கதையை சொல்லுகிறேன். ஒரு அம்மா ரோட்டோரமாக மிகப்பெரிய புல்லுக்கட்டை தூக்கி சுமந்து செல்கிறார்கள். அந்த வழியை வந்த ஒரு மாட்டு வண்டிக்காரர், அம்மா, நீங்கள் இந்த வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்கள் ஊரில் இறக்கி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அம்மாவும் ஏறி உட்கார்றார்கள். அவர்கள் கொஞ்சம் தூரம் போனோடனே அவர்கள் ஊர் வந்து விட்டது. அம்மா இறங்கல் சொல்லி என்று திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய புல்லுக்கட்டை தானே சிறந்த மேனிக்கு வண்டியில் உட்கார்ந்து வருகிறார்கள். அப்போ அந்த ஐயா சொல்லுறார், அம்மா, நான் வண்டியில் ஏற சொன்னதே புல்லுக்கட்டை வண்டியில் வைத்துவிட்டு நீங்களும் சுமையில்லாமல் வருவீர்கள், அதற்காகத்தான் நான் உங்களை வண்டியில் ஏற சொன்னேன் என்று அந்த அம்மாவை பார்த்து சொன்னார். ஆனால் அந்த அம்மா தன்னுடைய சுமையை தானே சுமந்து கொண்டு வருகிறார்கள். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சொல்லுவது இல்லை. தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய காரியத்தை நாம் தெரியப்படுத்தவில்லை. மனிதனிடம் தெரியப்படுத்துவது ஒரு ஆறுதல் தான், ஆனால் விடுதலை கொடுப்பது தேவன் மட்டும்தான். குழந்தை பாக்கியம் இல்லை என்பது ஒரு மன வருத்தமாக இருக்கும், பாரமாக இருக்கும். நம்மளை படைத்த கடவுள் சொல்லுகிறார், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று. அப்போ அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே தாங்க என்று நம்ம தான் கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுகிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம தான் தட்டணும், திறக்கணும். ஆண்டவரே திறங்க, என் வாழ்க்கையில் ஒரு வாசலை திறங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை வழி நடத்துங்க, என் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, எனக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க, என்னுடைய தொழிலை ஆசீர்வதிங்க, இதெல்லாம் வெறுகட்டும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம தான்
நம்மை படைத்த கடவுள்கிட்ட நம்ம தான் கேட்கணும். தேவன் நிச்சயம் செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா.